எப்பயுமே எதையாவது சாப்பிடணும் போல இருக்கா? கிரேவிங் குறையவே மாட்டேங்குதுங்களா? எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும்னு நம்ம வில் பவரை தாண்டி கிரேவிங் அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோனுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற குளுக்கோஸை நம்ம பாடி கன்சியூம் பண்றதுக்கு நமக்கு போதிய இன்சுலின் வேணும். நம்ம பாடி இந்த இன்சுலினோட ஆக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இன்சுலின் ப்ராப்பரா வேலை செய்யாது. அது நார்மல் லெவல்ல இருந்தாலும் அது வேலை செய்யாது. நம்ம பாடிக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ண முடியாது. அப்போ எனர்ஜி இல்லன்னு நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் நிறைய சாப்பிடு நம்மள தூண்டி விடும். அதுதான் கிரேவிங். இப்போ உங்களுக்கு கிரேவிங் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் போய் பிஸ்கெட், டீ, சாப்பாடுன்னு சாப்பிடுவீங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவிங் அதிகமா இருந்ததுன்னா இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், நிறைய புரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபுட் சாப்பிடுங்க. எக்கு, சுண்டல் இந்த மாதிரி சாப்பிடுங்க. செகண்ட், கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி நிறைய குடிச்சீங்கனாலே கிரேவிங் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். அண்ட் 3வது முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் இல்லாம நைட்டு நல்லா தூங்குங்க. நைட்டு 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் நல்லா தூங்குனீங்கனாலே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். இந்த 3 விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதை இப்பவே நீங்க ப்ரிவென்ட் பண்ணிடலாம். நிறைய சாப்பிடணும் போல இருக்கு, கிரேவிங்காவே இருக்குன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரீலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபாலோ மீ ஃபார் மோர் மெடிக்கல் டிப்ஸ்.